अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। या अय्युहल्लज़ीना आमनु तकुल्लाह हक्क तुकातिही वला तमूतुना इल्ला वअன்தும் முஸ்லிமூன். இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தந்தையின் முக்கியத்துவம். தாயை பற்றி அதிக இடங்களில் பேசி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் தந்தையின் முக்கியத்துவம் பற்றி உங்களுடன் சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். தாய் தந்தை என்பவர்கள் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி, அதே போல ஒரு தராசின் இரண்டு தட்டுகள் போன்று தாய்க்கு எந்த அளவு முக்கியத்துவம் உள்ளதோ அந்த அளவிற்கு இஸ்லாத்தில் தந்தைக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது சொர்க்கத்தின் 8 வாசல்கள் உள்ளது. அதில் நடுத்தர வாசல் தான் தந்தைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வாசலின் பெயர் பாபுல் வாலித். தந்தை இருக்கும் போதே தந்தைக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் பணிவிடைகளையும் செய்துவிட வேண்டும். தந்தையை மதிப்பதும் அவர்களுக்கு கீழ்ப்படிவதும் அல்லாஹ்வின் அருளை பெற்று தரக்கூடிய செயலாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரிதா ரப்பி ஃபிரிலல் வாலித். அதாவது அல்லாஹ்வின் திருப்தி தந்தையின் திருப்தியில் உள்ளது. அல்லாஹ்வின் கோபம் தந்தையின் கோபத்தில் உள்ளது. தந்தையிடம் நற்பெயர் பெற்றவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். தந்தையின் தியாகம் வெளியே பேசப்படுவதில்லை. அதாவது ஒரு மரத்தின் வேர் கண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனால் ஒட்டுமொத்த மரத்தையும் தாங்கும் தூணாக வேறு இருக்கும். அதே போன்றுதான் தந்தையின் தியாகம் வெளியே தெரிவதில்லை, ஆனால் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சுமக்கும் தூண் போன்றவர் தான் தந்தை என்பவர். குடும்பத்தின் செலவுகளை சுமப்பவராகவும் இரவு பகலாக ஓடி ஆடி உழைக்கக்கூடிய உழைப்பாளியாகவும் குடும்பத்தின் முதுகெலும்பாகவும் உள்ளார். தாய்க்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு தந்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தந்தையின் முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் பற்றி பல இடங்களில் கூறியுள்ளார்கள். அந்த அளவிற்கு தந்தைக்கு முக்கிய சிறப்பு உள்ளது. ஒரு மனிதர், யார் ரசூலுல்லா, நான் யாருக்கு அதிகமாக கடமைப்பட்டு இருக்கிறேன் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை உன் தாய் என்று கூறிவிட்டு 4வதாக உன் தந்தை என்று கூறியுள்ளார்கள். தாய்க்கு அடுத்தபடியாக உள்ள ஒரு பலப்படுத்தப்பட்ட உறவென்றால் அது தந்தை தான். 10 மாதம் சுமப்பவளாக தாய் இருக்கிறாள். ஆனால் ஆயுள் முழுவதும் தன் பிள்ளைகளை நெஞ்சில் சுமப்பவன் தந்தையாகத்தான் இருக்கிறார். தாயின் அன்பு கடலின் அலையை போன்று அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் தந்தையின் அன்பு வெளியே தெரியாது. நடுக்கடலை போன்றது, வெளியே தெரியாது, ஆனால் ஆழம் அதிகம். அதே போன்றுதான் தந்தையின் பாசத்திற்கும் ஆழம் அதிகம். தந்தை என்பவர்கள் தான் பட்ட கஷ்டம் தன் பிள்ளைகள் பெறக்கூடாது என்று நினைப்பவர். தன்னை வில்லனாக்கி தன் மகனை ஹீரோவாக்குவதே தந்தையின் தியாகமாக இருக்கிறது. ஆயுள் முழுவதும் 4 கட்டம் போட்ட சட்டையை போட்டு தன் காலத்தை முடிப்பவர் தான் தந்தை. தன் பிள்ளைகளுக்கு விதவிதமான ஆடைகளை எடுத்து கொடுத்துவிட்டு தன்னுடைய வாழ்நாளை எளிமையாக கழிப்பவர் தான் தந்தையாக இருக்கிறார். தந்தையின் வார்த்தைகளை யார் உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்கள் சுவனத்தின் வாசல்களை இழந்து விடுவார்கள். வாழ்க்கைக்கு வழிகாட்டுபவர் தான் தந்தை. இன்னும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசன் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது, யா ரசூலுல்லா, என்னுடைய தந்தை முதுமை அடைந்த பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கியுள்ளான். என் தந்தையால் ஹஜ் செய்ய ஒட்டகத்தின் மீது கூட அமர வைக்க முடியாது. அந்த நிலையில் அவர்களுக்காக நான் ஹஜ் செய்யட்டுமா? அவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்குமா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் தந்தைக்காக நீ செய்யும் நன்மை உன் தந்தைக்கும் கிடைக்கும் என்றார்கள். அப்போதே சஹாபியர்கள் எந்த அளவிற்கு தந்தையின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கார்கள் என்று தெரிகிறது. மற்றொரு ஹதீஸில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு கிராமவாசி தலையில் தொப்பியின்றி காலில் செருப்பு இல்லாமல் மக்கத்து பாலைவன மண்ணில் நடந்து செல்கிறார்கள். அதை பார்த்து அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தலைப்பாகை, வாகனம் அனைத்தையும் அவர்களிடம் கொடுத்து விடுகிறார்கள். அருகில் இருந்தவர்கள், ஏன் உங்களுடைய அனைத்து பொருட்களையும் அவர்களிடம் கொடுத்து இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு, என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெருங்கிய நண்பர், விருப்பமான நண்பர், என் தந்தைக்கு பிடித்தமானவர்கள் எனக்கும் பிடித்தமானவர்கள் என்றார்கள். தந்தையின் நண்பர்களுக்கு கூட கண்ணியம் செலுத்தக்கூடிய சஹாபியர்களை பார்க்கும்போது இன்றைய காலத்தில் தந்தையை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருக்கும் நபர்களை கண்கூடாக பார்க்கிறோம். இஸ்லாம் தந்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளது.
தந்தையிடம் நல்ல மதிப்புடனும் கண்ணியத்துடனும் பணிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எனவே நாம் அனைவரும் நமது தந்தையை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய திருப்தியை பெற்று சுவனத்தின் நடுத்தரமான வாசலுக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை முடிவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.